ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டிலிருந்து நேச வார்த்தைகள், தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்துவதற்கான ஸ்தோத்திரம் நேச வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். நேசத்தால் சோகம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் மேல் உள்ள அந்த அன்பிலே, தேவன் மேல் உள்ள நேசத்திலே நமக்கு ஒரு சோகம் இருக்க வேண்டும். அதிலே நாம் வளரணும். அந்த தேவனுடைய அன்பை நினைத்து நினைத்து அதுதான் நம்முடைய இன்னர் டிரைவாக இருக்கும். மன அழுத்தத்தை குறித்து பார்க்கும்போது 4 வகையான மன அழுத்தங்கள் இருக்குது. ஒரு மன அழுத்தம் அவசியமான மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் இருந்தால் தான் நம்மை அது செயல்பட வைக்கும். ஸ்தோத்திரம். உதாரணமாக, காலையிலே நான் வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாமுக்கு நான் ஆயத்தமாகணும், இந்த காரியத்தை செய்வதற்கு இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணணும், இப்படின்னு ஒரு அழுத்தம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியும். நல்ல விதமான மன அழுத்தம். மீதி 3 வகையான மன அழுத்தம் இருக்குது. அது நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். சரீர பிரகாரமான பிரச்சனைகள், நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொண்டு வரும். ஆனால் இந்த நல்ல மன அழுத்தம் இது நம்மளை ஊக்கப்படுத்தும், செயல்பட வைக்கும். சரி, இந்த நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை அவருடைய அன்பினால் சோகம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவரையே குறித்த சிந்தை நமக்குள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிறைவு நமக்குள்ள இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவு வேண்டும், அவரை குறித்த சிந்தை வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்த அந்த வாழ்க்கை வேண்டும். இப்படிப்பட்ட விதத்திலே நாம் இருக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வலுவாக்கும், வளர செய்யும், எதிர்பார்ப்பை உண்டாக்கும், தேவனோடு நம்மை நெருக்கும். அப்போ அந்த நேச சோகம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமா தேவை. அந்த நேச சோகத்திலே பாட்டு பாடணும், அந்த நேச சோகத்துல ஜெபிக்கணும், அந்த நேச சோகத்துல வேதம் வாசிக்கணும், அந்த நேச சோகத்துல அவர் மேல உள்ள அன்பின் மிகுதியில தான் நாம் போய் நற்செய்திகளை சொல்லுகிறோம். அந்த நேச சோகத்திலும் தான் பிறருடைய பாரங்களை சுமக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். ஆனால் ஜனங்கள் விசுவாசியாதனாலே அந்த ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறார்கள், அந்த சந்தோஷத்தை பெறாமல் இருக்கிறார்கள், அந்த விடுதலையை பெறாமல் இருக்கிறார்கள், அந்த தெய்வீக சுகத்தை பெறாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இலவசமாய் அந்த விடுதலையை கொடுக்கிறார், அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். அதை பிறர் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு நேச சோகம் எல்லாருக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அந்த தெய்வீக சிந்தை நமக்குள்ள இருக்கும்போதுதான் அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள நம்ம இருக்க முடியும். 2வது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. 2வது ஒரு அனுபவம் என்னவென்றால், நேசர் நிமித்தம் நம்முடைய உள்ளம் பொங்கி கொண்டு வர வேண்டும். 15 வருடத்துக்கு பின்பு பார்க்காத ஒரு உறவினரை, ஒரு சொந்தத்தை பார்த்தால் சிலருடைய உள்ளம் பொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கு இருதயம் பொங்குகிறது. கேட்கும் போதே சிலருடைய உள்ளம் பொங்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி, அதனால நமக்குள்ள அந்த உள்ளம் பொங்குகிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். யோசேப்புடைய உள்ளம் சகோதரர் நிமித்தம் பொங்கினது. சகோதரர்களை எல்லாம் கண்ட உடனே, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக தன்னை விற்று போட்ட சகோதரர்கள், ஆனாலும் அவர்களை பார்த்தபோது அந்த உறவு, அந்த இரத்த பாசம், அவனுடைய உள்ளம் பொங்கினதை பார்க்கிறோம். ஒரு சில வருடங்களாக தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு ஒருவர் போய்விட்டார் தூர பகுதிக்கு. இந்த மனைவி எங்கே இருக்கிறார் என் கணவன் என்று தேடி பின்பு பல ஒரு ஊர் பகுதியிலே கண்டுபிடித்தார். மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம் என்று போனவர் இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே உள்ளம் பொங்கினதாம். அவர் கண்ணீர் விட்டார். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை அரவணைத்து கொண்டார். மீண்டும் அந்த குடும்பத்திலே வந்து இணைந்தார். இன்றைக்கு நேசர் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நம்முடைய உள்ளம் பொங்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உள்ளம் பொங்கணும். ஆண்டவருக்கு மகிமை. உள்ளம் பொங்க வேண்டும் என்றால் முதலாவது உள்ளம் இருக்க வேண்டும். 2வது அந்த உள்ளத்திலே தேவனை குறித்த தாகம் இருக்க வேண்டும். 3வது அவர் மேல் அந்த தவிப்பும் வாஞ்சையும் இருக்க வேண்டும்.
அடுத்தது ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவரை குறித்த அந்த சிந்தை இருக்க வேண்டும். அப்பொழுது அது பொங்கும். அன்பு பெருக 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 ஒரு நாள் அந்த பொங்கி வருகிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க எப்படி தேவ பலன் நமக்குள்ள வருகிறது, ஜெபிக்க ஜெபிக்க எப்படி பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம், இதே போல விசுவாசிக்க விசுவாசிக்க எப்படி நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், இதே போலத்தான் தேவனுடைய காரியங்களே நம் இருதயம் பொங்கி வழிகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஸ்தோத்திரம். அங்கே 2 வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முத்தங்கள் என்கிற வார்த்தை இருக்கிறது. இது என்ன இருக்குன்னா, ஒரு அன்பை குறிக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வலுவான உறவை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். நேசருக்கும் நமக்கும் உள்ள வலுவான ஜெப வாழ்க்கை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் தேவனை சந்திக்கும் வாழ்க்கை, தேவன் நம்மை சந்திக்கும் வாழ்க்கை, அவருடைய அன்பின் செயல்கள் நமக்குள்ளே நடக்க வேண்டும். அதிகாலையிலே கர்த்தர் மேல் உள்ள அன்புலையாக்கும் ஓடி வருகிறது. ஸ்தோத்திரம். அன்பில்தான் ஓடி வருவார். இயேசு மரித்த போது அவருக்கு கந்தக வர்க்கம் வாசனை திரவியங்களை கொண்டு வந்து மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் எல்லாம் அந்த அன்பின் மிகுதியினால் அதிகாலையிலே வந்தார்கள். அவர்கள் பனி பெய்கிறது என்று பார்க்கவில்லை. எல்லா சூழ்நிலைமைகளையும் தாண்டி வருகிறார்கள். வருகிற வழியில் தான் நினைத்தார்கள் அந்த கல்லை புரட்டி தள்ளுவது யார் என்று சொல்லி. அதை கூட யோசிக்காம வந்துட்டாங்க. அந்த அன்பு மிகுதினால சில வேளைகள் அங்கே என்ன சூழ்நிலைமை இருக்கும் என்று தாண்டி வருகிறவர்கள் உண்டு. வழியிலே சில தடைகள் இருக்கும். இதையெல்லாம் கவலைப்படாமல் விழித்து வர காரணம் என்னவென்றால் அந்த அன்பின் மிகுதி. ஆண்டவர் மேல உள்ள அன்பில நிரம்பி இருந்தா அந்த சந்திப்பு நம்ம வாழ்க்கையில உண்டாகும். அவருடைய நேசத்தின் முத்தங்கள், ஹல்லேலூயா, அதை கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய அன்பினால் நிரப்பப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிற ஒரு அனுபவத்திற்குள்ள வர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவது கூட அவருடைய அன்பின் மிகுதியை தான் குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பினாலே நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய அன்பாகத்தான் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை காண்பிக்கும் ஒரு முத்தம் தான் நம்ம வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். அந்த அன்பிலே கலிகூற வேண்டும். எல்லாரும் ஆவியில நிறையிறது ஏதோ போராட்டத்தை உடைக்கிறதுக்கு, கட்டை உடைக்கிறதுக்கு, வியாதி சுகமாகிறதுக்கு நினைக்க கூடாது. அந்த அன்பு நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த வலுவான உறவு இதுல வளரணும். தனி ஜெபத்தை வளரணும், குடும்பத்துல ஜெபித்து வளரணும், ஸ்தோத்திரம், சபையா ஜெபித்து வளரணும், டீமா ஜெபித்து வளரணும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 3ஆம் வசனம் வாசிங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, உம்முடைய பரிமள தைலங்கள் எப்படிப்பட்டதா? இன்பமான வாசனை. நேச வார்த்தைகள் என்ன இருக்குது என்றால் இன்ப வாசனை. எங்கு பார்த்தாலும் அந்த தேவன் மேல் உள்ள அன்பின் மிகுதி நம்ம வீட்டில் நிறைந்திருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால தான் வீடுகளில் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்க பார்த்தாலும் வசன போர்டுகள் இருக்கிறது. வீட்டில் பார்த்தா அதிகாலை நல்ல பாடல், துதி பாடல்களை கேட்கிறோம், தேவனுடைய செய்திகளை கேட்கிறோம், வேத புத்தகம் இருக்கிறது, அதை எடுத்து வாசிக்கிறோம், குறிப்புகள் அங்கே இருக்கிறது, மற்ற ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது, இயேசுவை குறித்து பேசுகிறோம். எங்கு பார்த்தாலும் இன்ப வாசனைகள். ஹல்லேலூயா. கூட்டம் முடிந்த உடனே ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிற வார்த்தைகள் தேவன் பேசின வார்த்தைகள். அப்படி இருந்தால் அது இன்ப வாசனையாக இருக்கும். இப்படி நாம் போகிற இடங்களிலெல்லாம் இன்ப வாசனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறார், என் வாசனையை கெடுத்து போட்டீர்களே. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வாசனை, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வாசனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது தெய்வீக வாசனை. அந்த வாசனையிலே நான் வளர வேண்டும். அது இன்ப வாசனை. ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள அந்த உறவின் வாசனை. ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய கூடாரங்களில் நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, நீதிமான்களின் கூடாரத்திலே அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிறது. இப்படிப்பட்ட வாசனைகளால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்பத்தின் வாசனையினால் நிறைந்திருக்க பழக வேண்டும். அது ஆவிக்குரிய இன்பங்கள். மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளாமல். இந்த உலகம் அனித்தியமான, அதாவது நித்தியத்துக்கு பிரயோஜனம் இல்லாத சந்தோஷங்களை கொடுக்கிறது. அழிந்து போகக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. கொஞ்ச நேரம் இருந்து மறைந்து போகக்கூடிய அந்த சந்தோஷங்களை கொடுக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷங்கள் அது நிரந்தரமானது, அது நித்தியமானது, அது இன்பமான வாசனைகளை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்பமான வாசனையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். சிலர் மைண்ட்ல எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்.
ப்ராப்ளம் கான்சியஸா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்பமான வாசனை, ஆண்டவரை துதித்து அவருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ கூட 1-2 பேர் மைண்டில் ஏதோ நடந்த சம்பவம் ஓடிக்கொண்டிருக்குது. அப்படி என்றால் அதுதான் உங்களுக்கு ராஜா. அது ஒரு கொடுங்கோல். இயேசுவின் கையிலே செங்கோல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுங்கோல் ஆட்சி நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களை கொடுமைப்படுத்துகிற அந்த ஆளுகைகள் எல்லாம் கொடுங்கோல் ஆசனம். அதை கவிழ்த்து போடுகிறார். செங்கோலை அவருடைய கையில வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 4ஆம் வசனம் வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். நேசத்தை நினைப்பது, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தம நேசமாய் நேசிப்பது, இதெல்லாம் தெய்வீக ஈடுபாடுகள். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்கு பாருங்கள். இழுத்து கொள்ளுதல், ஓடி வருதல், சோத்திரம், களிகூர்தல், மகிழ்தல், திராட்சரசத்தை பார்க்கிலும் தெய்வீக இன்பங்களில் மகிழுதல். உலக காரியங்களிலே மகிழ்வதல்ல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் மதுபானத்தினால் மேற்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை, களிகூறும் ஒரு அனுபவம். இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இன்பமான ஆவிக்குரிய இன்பங்களினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறது வெறும் சரீர பிரகாரமான அழிந்து போகக்கூடிய, கேடு உண்டாக்கக்கூடிய பிசாசின் பாவ இன்பங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா இங்க தெய்வீக ஆவிக்குரிய இன்பங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவங்களிலே நாம் வளர வேண்டும். நம்முடைய ஆவிலை கழிவுற வேண்டும். நம்முடைய ஆவிலை தேவன் நம்ம இழுத்துக் கொள்ளுதல், நாமும் ஓடி வருதல். ஹல்லேலூயா. சில அனுபவங்களுக்கு கர்த்தர் நம்ம இழுத்துக் கொள்வார். ஸ்தோத்திரம். அறை வீட்டுக்குள் அவர் என்னை அழைத்து கொண்டு போனார், விருந்து சாலைக்கு என்னை கொண்டு போனார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதே போல கர்த்தர் உங்களை சில புது அனுபவங்களுக்குள் கொண்டு போவார், வெளிப்பாடுகளுக்குள் கொண்டு போவார், தீர்க்க தரிசனங்களுக்குள் கொண்டு போவார். ஸ்தோத்திரம். மறைபொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வாக்குத்தத்த எல்லைகளுக்குள் கர்த்தர் கொண்டு போவார். தடைகளை தாண்டி சுதந்திரிக்கிற எல்லைகளுக்குள் கர்த்தர் கொண்டு போவார். இப்படி பல விதங்களிலே தேவன் நம்மை அழைத்து கொண்டு போவார். அதற்கு நம்ம அவர் இழுத்து கொள்ளும் போது நாம் ஓடி போக வேண்டும். எப்பொழுது ஒரு கைடன்ஸ் கிடைக்குது, எப்பொழுது ஒரு ஏவுதல் உண்டாகுது, எப்பொழுது ஒரு உந்துதல் உண்டாகுது, ஸ்தோத்திரம், என்கிறதை அவர் இழுத்துக் கொள்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உயர்த்தப்படும் போது சகல ஜனங்களையும் இழுத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை துதிக்க துதிக்க, அவரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் இழுத்துக் கொள்வார். நம்மை இழுத்துக் கொண்டவர் பல லட்சங்களை இழுத்துக் கொள்வார், பல கோடி ஜனங்களை இழுத்துக் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. காந்தத்திற்கு ஈர்ப்பு விசையை வைத்தவர், அவருக்குள் ஒரிஜினல் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அது தெய்வீக ஈர்ப்பு. என் பின்னே வா என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவன் சிலுவையில தலைகீழ மரிக்கிற வரைக்கும் பின்பற்றி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக இழுப்பு, வலையை போடு என்று சொன்னார். அந்த கடல் உள்ள மீன்கள் எல்லாம் இழுக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இழுத்து கொள்ள விரும்புகிறார். நம்ம எல்லாரையும் அடுத்த கட்ட அனுபவத்திற்குள்ள இழுத்து கொள்ள விரும்புகிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். சில தடைகளை தாண்டுகிற எல்லைகளுக்கு கர்த்தர் இழுத்து கொள்ளுதல், நாமும் ஓடி வருதல். யாரை இழுத்துக் கொள்வார்? யாரை அழைத்தால் ஓடி வருவார்களோ அவர்களை கர்த்தர் இழுத்துக் கொள்வார். அப்படிப்பட்டவங்க தான் எங்க கையில கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். சாமுவேலை கொண்டு ஏலியின் கையில கொடுத்தார். சொல்ற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், அப்படியே செயல்படுகிறான். இந்த ஏலிக்கு முன்பாகவே விழிக்கிறான், நித்திரையா இருக்கிறான், வேலை செய்கிறான், புசிக்கிறான், நடமாடுகிறான், விளையாடுகிறான். எல்லாம் கண்காணிப்புக்குள் நடக்கிறது. 2 கண்காணிப்பு கேமரா தான் அங்கே இருந்தது அந்த இடத்துல. ஆனால் அதற்குள்ளேயே வாழ்ந்தவன் தீர்க்கதரிசியாய் மாறினான். ஹல்லேலூயா. உங்கள் கண்காணிப்புக்குள் வாழ்கிறவர்கள் விலையேற பெற்றவர்களாய் மாறுவார்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று வேதம் சொல்கிறது. தங்களுக்கு நல்ல நிலைகளை உண்டு பண்ணிக் கொள்வார்கள். கண்காணிப்பை விரும்பாமல் ஒளிந்து ஒளிந்து வாழ்பவர்கள் மரப்பள்ளியை போல் மறைந்து வாழ்வார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அங்கே உத்தரவாதம் சொல்ல முடியாது. கண்காணிப்புக்குள் வாழுங்கள். கடந்த நாட்கள்ல கர்த்தர் எதுக்கெல்லாம் அவங்களை இழுத்தாங்க. தம்பி வா, இந்த வாகனத்தை கொஞ்சம் ஓட்டு, தம்பி வா, இந்த வால் போஸ்ட்டை கொஞ்சம் ஓட்டு. சோத்திரம். இழுத்து கொள்வார். ஓடி வந்தீர்களா? யோசித்து பாருங்கள். சிலருக்கு 12 தடவை இழுத்ததுக்கு 7 தடவை வந்தவர்கள் உண்டு. சோத்திரம். நீங்கள் எவ்வளவு பகுதி வந்திருக்கிறோம் என்று பாருங்கள். எவ்வளவாய் நம்ம இழுத்தால் எவ்வளவு ஓடி வந்தோம், எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு நாம ஆராய்ந்து பார்ப்போம். இழுத்து கொள்ளுதல், ஓடி வருதல், அடுத்து களி கூறுதல். ஸ்தோத்திரம். இதுதான் நேச வார்த்தைகள். களி கூறுதல். வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ வந்துட்டேனே அப்படின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. பாடி துதிக்கிற ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உத்தம நேசம்,
உத்தம நேசம். கள்ளம் கபடு உள்ள நேசம் அல்ல, கலங்கின நேசம் அல்ல, உத்தம நேசம். வெளிப்படையான அந்த அன்பு விலையேறப்பெற்ற ஒரு அன்பினால் நிரப்புறது. அடுத்தபடியாக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. இது என் நேசருடைய சத்தம். நேசருடைய சத்தம். இங்க ஒருவருடைய சத்தம் இனம் கண்டுபிடிக்கப்படுகிறது. சில நேரம் நமக்கு தெரிஞ்சவங்க தூரத்துல இருந்து வேற போன்ல பேசினாலும் உடனே என்ன செஞ்சிடலாம், சத்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். சில வீட்டுல கணவன் மனைவி சளி பிடிச்சு பேசினா போன்ல கண்டுபிடிக்க முடியாது. யாருங்க நீங்க இந்த நேரத்துல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது ராங் கால், சோத்திரம் இது அப்படின்னு சொல்லி வைக்கிறவங்களும் உண்டு. ஆனா சத்தத்தை கண்டுபிடிக்கிறவங்க சோத்திரம், இது நேசருடைய சத்தம். ஏனென்றால் அநேக சத்தம் கேட்குது. நம்ம தேவனுடைய சத்தத்தை அடையாளம் காணணும். இதுதான் நேச எல்லைகள். பிசாசு என்ன பேசுறான், உலகம் என்ன பேசுது, மனுஷன் என்ன பேசுறான், மனசாட்சி என்ன பேசுது, சோத்திரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தேவன் என்ன பேசுகிறார், அவருடைய வார்த்தை என்ன என்பதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அடையாளம் காண்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான். கர்த்தர் பேசுகிறார், சாமுவேலால் அதை அடையாளம் காண முடியவில்லை. அவன் உடனே தாத்தா கிட்ட தான் ஓடுறான். தாத்தாவை நோக்கியே ஓடாத, கர்த்தரை நோக்கி நீ ஓட வேண்டிய காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அபிஷேக தைலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்திரீகளில் ரூபவதியே, ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். அடுத்து பாருங்கள், ஒரு ஃபாலோ உண்டாகிறது. மந்தையின் காலடிகளை தேடி தொடர்ந்து போய் எங்கே ஆத்துமநேசர் என்று சொல்லி கடைசி அது ஒரு இடத்துல கொண்டு விடுது. அங்க ஒரு கூடாரம் வருது. அந்த கூடாரத்துக்கு என்ன பேரு? மெய்ப்பர்களின் கூடாரம். சபை ஒரு மெய்ப்பரின் கூடாரம். சோத்திரம். சிலர் காலடிகளை தொடர்கிறார்கள், கிருபையும் சத்தியமும் நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள், ஒரு காலடி தடம் தெரிகிறது, திரும்ப தொடர்ந்து பார்க்கிறார்கள், அடுத்த காலடி தடம். ஆலயத்திலே வந்து சேருகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஃபாலோ நடக்கிறது. சோத்திரம். நேச வார்த்தைகள், ஒரு பின்தொடர்தல் உண்டாகிறது. அவரையே பின்தொடர்ந்து சோத்திரம். இதற்கு முன்பாக பல காலடி தடத்தை பின்தொடர்ந்து மனிதன் வஞ்சிக்கப்பட்டு போனான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மந்தையின் காலடியை பின்தொடர வேண்டும். எந்த மந்தை கிறிஸ்துவை பின்பற்றுகிறதோ, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்னை பின்பற்றுவர்களாய் மாறுங்க. நீங்க என்னைய பின்பற்றுங்க. கிறிஸ்துவ நான் எப்படி பின்பற்றணும் அப்படி நீங்க என்னைய பின்பற்றுங்கன்னு சொல்லி அவர் ஊக்கப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய காலடி தடம், நம்முடைய பின்தொடர்தல் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. மந்தையின் காலடியை தொடரணும். சிலர் வால் போஸ்ட்டை பின்பற்றுவார்கள். சிலர் யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொன்னாங்க, சோத்திரம். சிலர் பக்கத்து வீட்டு விசுவாசி என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பின்பற்றக்கூடாது. மந்தையின் காலடியை பின்பற்றி மேய்ப்பனுடைய கூடாரத்துல இங்க சொல்லப்படுகிற உபதேசம், இங்க கொடுக்கப்படுகிற உணவு, இங்க கொடுக்கப்படுகிற தண்ணீர், இங்க கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு, இங்க கொடுக்கப்படுகிற ஆறுதல், இங்க கோலும் தடியும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் தேற்றுவதற்கு தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். காயப்படுத்தி ஐசியூல அட்மிட் பண்ணுவதற்கு இல்ல. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வாழ்க்கை இராதபடிக்கு சரிப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் இப்படி ஒன்றை வைத்திருக்கிறார். அதனால இதெல்லாம் கூடாரங்கள் அண்டையில் வாழும் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எங்க இருக்கணும்? வீட்டை சுத்தியே, கூடாரத்தை சுத்தி. வேதம் சொல்லுகிறது, சீயோனை சுற்றி உலாவுங்கள், கொத்தலங்களை எண்ணுங்கள். தேவ பிள்ளை எதை சுத்தி வரணும்? ஸ்தோத்திரம். உம் பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன் தெய்வமே. எதை சுத்தி வரணுமா? அந்த பீடத்தையே சுத்தி சுத்தி, அந்த சமூகத்தையே சுத்தி சுத்தி, அந்த அப்பாவுடைய பிரசன்னத்தையே சுத்தி சுத்தி, அப்படியே வர 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 மனம் சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவை. ஹல்லேலூயா. சிலர் மனம் உலகத்தை சுத்துது, சிலர் மனம் உலக மனிதர்களை சுத்துது, சில மனம் தேவையில்லாத சுத்துது. ஆனா நம்முடைய மனம் கர்த்தரையே சுத்தி வந்து அது கர்த்தருக்குள்ளே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறது. 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். சோத்திரம். பிரியம், ரூபவதி, புறா கண்கள். அடுத்து பாருங்க, இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பிரியமா இருந்தா ரூபவதியா மாறுவோம், ரூபவதியா இருந்தா கண்கள் புறா கண்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எங்கேயாவது புறா மாநகராட்சி குப்பை தொட்டியை போய் கிண்டுனதை பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த புறா கண்கள். ஸ்தோத்திரம். சிலருடைய கண்கள் ஆந்தை கண்கள். இப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்ல புறா கண்கள். ஏனென்றால் அவர் புறாவை போல, புறாவின் ரூபமானவர். சொல்லுங்க. ஆவியானவர் எந்த ரூபம் உள்ளவர்? புறாவின் கண்கள்லாம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய சிந்தையில பார்க்கிறது, கிறிஸ்து பார்ப்பது போல பார்க்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கீழே போய்கிட்டு இருந்தாலும் மரத்து மேல இருக்கிற சகையவே பார்த்தாரே, புறாவின் கண்கள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உலகமெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்த சமாரிய ஸ்திரிய ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய ஆவிக்குரிய பார்வை பார்த்தார, அந்த ஆவிக்குரிய பார்வை பார்க்கிற அந்த கண்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருக்குள்ள வந்து வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, ஸ்தோத்திரம், உள்ளதை தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னார்களே, அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பார்க்கிற அந்த கண்கள். ஒரு மனிதனை ஆவிக்குரிய பார்வையில பார்க்கிற கண்கள். ஸ்தோத்திரம். தெய்வீகமாய் பார்க்கிற கண்கள். வேதத்தை வாசித்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை, அந்த வார்த்தைகளை, வெளிச்சத்தை பார்க்கிற கண்கள். அதனால அந்த புறா கண்கள்ல பார்க்கணும். ஜனங்களை எப்படி பார்க்கணும்?
புறா கண்கள்ல பார்க்கணும், எக்ஸ்ரே கண்கள்ல பார்க்க கூடாது. புறா கண்கள்ல பார்க்கிற கிருபையை கத்த தருவாராக. சோத்திரம். ஆவிக்குரிய எக்ஸ்ரே உண்டு, அது பரவாயில்ல. ஆவிக்குரிய வெளிச்சம் உண்டு. சோத்திரம். உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். இயேசுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? சோத்திரம். அப்படியே பார்க்கிறார், அங்க மறைந்து இருக்கிற சத்துருவை இனம் காண்றார். இதே போல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் புறா கண்கள். சோத்திரம். ஒரு வீட்டில் போய் நிற்கும் போது அந்த வீட்டுக்கு விரோதமா என்ன தடை இருக்குங்கிறத பார்க்கிற ஆவிக்குரிய எக்ஸ்ரே பார்வை நமக்கு வேணும். சோத்திரம். அந்த வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய அந்த புறா கண்களும் நமக்கு வேண்டும். நதி ஓரத்துல தங்குகிற புறா கண்கள் நமக்கு வேண்டும். கண்மலையின் வெடிப்புக்குள் வாழ்கிற, சோத்திரம், கிறிஸ்துவின் வெடிப்புக்குள்ள, தேவனுடைய செட்டைக்குள்ள ஒளிந்து வாழ்கிற அந்த புறா கண்கள் நமக்கு வேண்டும். புறா கண்களாய், சோத்திரம், நம்முடைய கண்கள் மாறுவதாக. உன் கண்கள் பாலிலே கழுவப்பட்ட கண்கள். அப்படி என்றால் வசனத்தை வாசிக்க வாசிக்க, வசனத்தை குறித்து, சோத்திரம், பேச பேச, தேவ வசனத்துக்குள்ளே வாழ வாழ அது வார்த்தையினால் நம்முடைய கண்கள் கழுவப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ள வருது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என் நேசர் இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாம் காட்டு மரங்கள், ஆனா காட்டு மரங்களுக்குள்ள கிச்சலி மரமா நம்மளை கத்தர் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு நாள் காட்டு மரமா இருந்தோம். நாம் எப்படிப்பட்ட காட்டு மரமா இருந்தோம்? காட்டு ஒலிவ மரமா இருந்தோம். நம்மை நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு இணைத்து நம்முடைய சுபாவங்களை கத்தர் மாற்றினார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டதுனால இப்ப அந்த வேறு, அந்த சாரெல்லாம் நமக்குள்ள வந்து வந்து ஒரு ஆயுர்வேதிக் மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த இலையில இருக்கிற ஜீவன், அந்த எல்லாம் நமக்குள்ள வந்து 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 நமக்குள்ள பெரிய மாற்றம் வருது. சில வியாதிகளுக்கு சிலர் பட்டைகளை, கருவா பட்டைகளை அதை வேக வைத்து அந்த தண்ணீரை குடிக்கிறார்கள். சிலர் வேர்களை எடுத்து அதுல, சோத்திரம், ரசம் வச்சு சாப்பிடுகிறார்கள். சிலர் தலைகொலைகளை எடுத்து அவிச்சு சாப்பிடுகிறார்கள். ஆனா இது எல்லாத்தையும் உள்ளடக்கின அந்த மரம், சோத்திரம், அந்த கிச்சலி மரம், அந்த ஒலிவ மரத்தோடு நம்ம இணைத்து அந்த வேரும் சாரும் நமக்குள்ள வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனுஷனை மண்ணில இருந்து உண்டாக்குனாரு. அதனால மனுஷனுக்கு உணவை மண்ணுல உண்டாகிற தாவரங்கள்ல இருந்து கத்தர் கொடுத்தார். அதுல உள்ள மண்ணில் உள்ள சத்தெல்லாம் மனுஷனுக்குள்ள வந்து அவன் பலனா இருப்பதுக்கு தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த மண் சத்தெல்லாம் உள்ள வர வர, சோத்திரம், எல்லா வகையான, சிலர் பாருங்க எதையாவது ஒண்ணு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த சின்ன பசங்க சிலர், நான் அதை தான் சாப்பிடுவேன், இதை தான் சாப்பிடுவேன், இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்கும். பிடிக்குதோ இல்லையோ, எல்லா வகைகளையும், எல்லா கிழங்கு வகைகள், எல்லா பயிர் வகைகள், எல்லா கீரை வகைகள், எல்லா தானிய வகைகள் எல்லாம் பகிர்ந்து சாப்பிடும்போது அது நமக்கு பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சாப்பிடணும். நொறுங்க தின்னா 100 வயசு, சரி ஒரு 98ஆவது வாழுங்களேன், 2 வயசு போனாலும். அதனால நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ காட்டு மரங்களுக்குள்ள, சில வீட்லயே ஒரு காட்டு மரம் இருக்கும், ஒரு கருவாளி மரமும், அதுக்கு நடுவுல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கத்தரை தேட தேட, ஆராதிக்க ஆராதிக்க எல்லாத்தையும் கத்தர் கிச்சலி மரமா மாத்திடுவார். ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம வாழ்க்கை மாறும், மேன்மை அடைவீர்கள். ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைகளை கத்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? மனைவி திராட்சை கொடி. சொல்லுங்க, திராட்சை கொடி. ஹல்லேலூயா. சோத்திரம். மனைவி மாதிரிலாம் எப்படி இருக்கணும்? திராட்சை கொடியின் சுபாவங்களை எல்லாம் குறிப்பு, 100 குறிப்பு எடுத்து ஒன்னு உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து முட்செடியின் குணங்கள்லாம் எடுத்து அதுல ஒன்றும் இருக்கக்கூடாது, அதையும் செக் பண்ணணும். சோத்திரம். அதெல்லாம் அழிச்சிடணும், அப்போ வளர முடியும். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, கிச்சலி மரம் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை முடியும் போது எப்படி இருக்கிறது? அதன் நிழலில், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். வாஞ்சையாய் உட்கார்ந்து இருக்கிற அந்த கிச்சலி மரம் போல அந்த நிழல்ல உட்கார்ந்து இருக்கணும். எந்த நிழல்ல உட்காரணும்? கிச்சலி மரத்தின் நிழல். அந்த வாசனையில உட்கார்ந்து இருக்கணும். அந்த தெய்வீக பிரசன்னத்துல உலாவணும். தேவ பிரசன்னத்துல நாம் நடமாடணும். ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமை இருந்த இடத்துல தான் உலாவி கொண்டிருந்தாங்க. தேவ பிரசன்னத்துல தான் உலாவி கொண்டிருந்தாங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. சர்வ வல்லவருடைய நிழல். சில ஆமனுக்கு செடிகள் வளரும். சோத்திரம். அங்கங்க சில ஆமனுக்கு செடி வரும், நம்பாத. ஹல்லேலூயா. சோத்திரம். சில ஆட்களுக்கு அங்கங்க ஆமனுக்கு செடி முளைக்குமே. இந்த கிச்சலி மர நிழல்ல வாஞ்சையா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை இல்லைன்னா கண்ட வாஞ்சையில சிக்கிக்கிடுவீங்க. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு தவிப்பு. சிருஷ்டியானது தவிக்குதான். காத்து என்ன செய்தான்? அந்த புத்திர சுவிகார மீட்பை பெறுவதற்கு நாம தவிக்கிறோம். உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம், கத்தரிக்காய் செடி தவிக்குது, ஐயோ இந்த ஆதாம் பாவம் செஞ்சதுனால நாங்க பாருங்க பாவம் போல இருக்கோம். சோத்திரம். பூசணிக்காய் செடி அது தவிக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் உலகத்தில் உள்ள செடி, மரம், செடி, கொடி எல்லாம் தவிச்சுக்கிட்டாங்க இருக்குது. ஐயோ எப்ப இயேசு வருவார்? தேவபுத்திரர் எப்ப வெளிப்படுவாங்க? அந்த 1000 வருஷ அரசாட்சியில இந்த பூமியே ஆசீர்வதிக்கப்பட்டதா மாறப்போகிறது. ஹல்லேலூயா. தவிப்பு இருக்கணும், ஆத்ம தவிப்பு. ஒரு தவிப்பு இருந்தா தான் தேவனை தேட வைக்கும், ஜெபிக்க வர வைக்கும், செயல்பட வைக்கும். சோத்திரம். இயேசு வலிகள்லாம் தாங்கினார். சிலர் வலியை தாங்கினோடனே காடியை குடிச்சிட்டு அது பாட்டுக்கு உறங்கி இருக்கணும்.
எப்ப பார்த்தாலும் உறக்கம். அந்த கிச்சலி மர வாசல், அந்த கிச்சலி மர நிழல், கிச்சலி மரத்தின் அடி, கிச்சலி மரத்தின் வாசனை, அதுல வாஞ்சையா உட்கார்ந்துருக்கணும். நேரம் போறதே தெரியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். அடுத்த நேச வார்த்தை என்ன? விருந்து சாலை. விருந்து சாலை. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை என்னையும் மருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவான். ஓ, அத குடி. ஸ்தோத்திரம். மருந்து சாலை. ஸ்தோத்திரம். 2 கோணத்துல இருக்கிறது. ஒன்னு மெடிக்கல், இன்னொன்னு விஷம். ரெண்டுமே மருந்து தான். ஸ்தோத்திரம். முதல் அப்படியே மெடிக்கல் சாலை வழியா போய் கடைசியில விஷ சாலைக்கு கொண்டு போயிடும். அதனால ஆண்டவர் நம்மளை நிறுத்தி, ஸ்தோத்திரம், என் மகனே உனக்காக நானே மருந்தாகிறேன் என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். அவரை தழும்புகளால் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த தழும்புகளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இதான் விருந்து சாலையின் அனுபவம். விருந்து சாலை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விருந்து. இளைய குமாரன் வந்த உடனே தகப்பன் என்ன கொடுத்தாரு? மருந்தை கொடுத்தாரா? ஏண்டா திரும்ப வந்த, இந்த விஷத்தை குடிச்சு சாகுன்னு சொன்னாரா? என்ன கொடுத்தாரு? விருந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆராதனை ஒரு விருந்து, வார்த்தைகள் ஒரு விருந்து, ஸ்தோத்திரம், ஜெப அனுபவம் ஒரு விருந்து, ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ஆவிக்குரிய களிகூறுதல் விருந்து. விருந்து அனுபவங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இது என் நேசருடைய சத்தம், இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய அனுபவமா இருக்கு. துள்ளி குதித்து, ஹல்லேலூயா, அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி வர்றது கிடையாது. துள்ளி குதிக்கும் அனுபவம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். துள்ளி குதித்து. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? ஸ்தோத்திரம். ஆடல், பாடல், துதி. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என்ன செய்தோம்? மிகவும் மகிழ்ச்சியா இருந்தோம். விடுதலை பண்ணினவரை துதிங்கள், விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறவரை துதிங்கள். கர்த்தருக்கு மகிமை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம உள்ளம் துள்ள வைக்கிறார் கர்த்தர். ஆமென். நீங்க பேசும்போது, நீங்க சொல்லும் போது, நீங்க வார்த்தையை விளக்கும் போது அநேகருடைய உள்ளம் துள்ளும். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பத்தி சொல்லும் போது இருதயத்துல என்ன செஞ்சிருச்சா? கொழுந்து விட்டு எரியுது. ஒரு துள்ளல் உண்டாகும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்த்து சொன்ன உடனே வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சா? ஒரு களிப்பா துள்ளிடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப துள்ளல் என்கிறது எங்க இருக்கிறது? அது கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் துள்ளுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வந்துட்டா கல்லறைக்கு போக வேண்டாம். ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. தலைப்பு செய்தி வரப்போகிறது, அநேகரை காணவில்லை. ஒரு ஆபீஸ் சொல்ல போகுது, எங்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்த 552 பேரை காணவில்லை. ஸ்தோத்திரம். எங்கள் பட்டணத்தில் உள்ள 2000 பேரை காணவில்லை. இப்படி உலகமெங்கும் செய்தி வரப்போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அவரை சந்திக்க, எதிர்கொள்ள வேண்டும். மணவாளனை சந்திக்க, ஸ்தோத்திரம், எதிர்கொள்ளும் புத்தியுள்ள கன்னிகைகளை போல இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். புத்தி இல்லாத கன்னிகைகள், ஒழுங்கா ஆராதனைக்கு போகாம, ஒழுங்கா ஜெபத்திற்கு வராம, ஒழுங்கா தேவனுக்காக வாழாம, ஏதோ பேருக்கு நானும் தேவ பிள்ளை என்று வாழக்கூடாது. புத்தி உள்ள கன்னிகைகளா வாழணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அந்த நேச அனுபவத்திற்குள், நேச எல்லைக்குள், நேச மொழிக்குள், நேச வார்த்தைக்குள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆவிக்குரிய அந்த ஆண்டவரே உன்னத அனுபவத்திலே வளர உதவி செய்யும். உமக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த உறவு வலுவடைந்து மேன்மையான அனுபவங்களே வளர உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.